தான் மகாவும், சூர்யாவும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர போறாங்கன்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. மகா பவுடர் மூஞ்சில அடிச்சிடுறாங்க. "எனக்கு தெரியாதா? இது மேலலாம் பவுடரா இருக்குன்னு. நீங்க எனக்கே இந்த பிட்டு சொல்றீங்களா? தன்வினை தன்னை சுடும். இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலலாம் பவுடர் அடிச்சிடுறாங்க. இத ராஜலட்சுமி பார்த்துடுறாங்க. "என்ன மகா இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. "இல்ல அவரு என் தலையில போடுறதுக்காக இப்படி பண்ணான்னு" சொல்லிட்டு எப்படியோ சொல்லிட்டு வெளிய வந்துடுறாங்க. தாத்தா மகாவ "உன் கார்லயே ஆஃபீஸ் கூட்டிட்டு போ. அவ கூட ஒண்ணா சேர்ந்து வேலை பாருன்னு" சொல்றாங்க. "எனக்கு வேலை இருக்கு. அவள தனியா ஆட்டோல வர சொல்லுங்க" அப்படின்னாங்க. ஆனா ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, இந்த தடவ மகாவ கூட்டிட்டு ஆஃபீஸ் போ நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்னது இது ராஜலட்சுமியா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவியும், அனாமிகாவும் ஒரு மாரி தயங்கி நிக்கிறாங்க. இவங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, காயத்ரியும் பார்த்தீங்கன்னா, "என்ன மகாவ கூட்டு போ சொல்றாங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் கூட்டிட்டு போறாங்க. எப்படியாவது சூர்யாவ நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வேதாவும் அவரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்து மேல ஊத்திடுறாங்க. "ஜொல்லு ரொம்ப வழியுது தொடச்சுக்கங்க" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மகா சொல்லிட்டு போயிறாங்க. ஆனா ஸ்வேதாவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ஒய்ஃப்க்கு உங்க மேல ரொம்ப லவ்வு. ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க அவங்க. நான் என் கூட பேசிட்டு இருக்கிறதுனால, அவங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் வருது. பாருங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்தீங்கன்னா, வெளிய வராரு. அந்த டைம்ல எனக்கு குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட் தராங்க. எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்றது இவளுக்கே தெரிஞ்சிருக்கு ஸ்வேதாக்கு. ஆனா என் கூடவே இருக்கவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. மகா பார்த்தீங்கன்னா, முறைக்கிறாங்க சூர்யாவ. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா,